ஹாய். நிதி ஆயோக் கூட்டம் இன்னைக்கு டெல்லியில், அதாவது ஜூன் 11 இன்னைக்கு வந்துட்டு டெல்லியில் வந்துட்டு இந்த நிதி ஆயோக் கூட்டம் வந்துட்டு நடந்திருக்குது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டு சார்பாக தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஜோசப் விஜய் அவங்க வந்துட்டு கலந்துக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம முக்கியமாக இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை பற்றின முக்கியமான 4 விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நிதி ஆயோக் கூட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ரெண்டாவது வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி வந்து டேரெக்டாக இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறாரு. ஸோ அவர் ஏன் இந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறோன்னு, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக வந்துட்டு பார்க்கலாம். மூணாவது விஷயம் வந்துட்டு, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தோட முதலமைச்சர்களும் இந்த கூட்டத்தில் வந்து ஏன் கலந்துக்கிறாங்க, அவங்களோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நிதி ஆயோக் கூட்டம் மூலமாக நாட்டு மக்களுக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும், பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஃபஸ்ட்டு நிதி ஆயோக் அப்படின்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2015 வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு திட்ட கமிஷனை வந்துட்டு கலைச்சிட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்துட்டு என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறத வந்துட்டு உருவாக்குனாங்க. ஸோ நிதி அப்படின்னா என்ன அப்படின்னா, அதோட அப்ரிவேஷன் என்னென்னு பார்த்தா அப்படின்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு வந்துட்டு இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க. தமிழில் வந்துட்டு இந்தியாவை மாற்றி அமைக்க போகும் தேசிய நிறுவனம் அப்படின்னு நம்ம தமிழில் வந்து சொல்லுவோம். சரி, இந்த நிதி ஆயோக் வந்துட்டு ஏன் கொண்டு வந்தாங்க, இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதே நம்ம பழைய திட்ட கமிஷனை பார்த்தோம் அப்படின்னா, பழைய திட்ட கமிஷனில் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இந்த திட்ட கமிஷனில் வந்துட்டு இன்வால்வ் ஆனாங்க. அதே நேரத்தில் மாநிலங்களுக்கான சுதந்திரம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ மாநிலங்கள் வந்துட்டு அவங்களாம் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு முன்னாடி செய்ய முடியாது. எதுவாக இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி அவங்கள்ட்ட அப்ரூவ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு இனிஷியேட்டிவ் இருந்தாலும் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு இந்த பழைய கமிஷனில் வந்துட்டு இருந்துச்சு. இது இந்த புதுசாக வந்திருக்க இந்த நிதி ஆயோக்கில் வந்து பார்த்தா அப்படின்னா, மாநிலங்கள் கூட சேர்ந்து, அதாவது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி மாநில அரசாங்கம் சரி ரெண்டுமே சேர்ந்து மாநிலங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தேவையானதை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி வந்துட்டு திட்டங்களை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இன்னொன்று வந்துட்டு இந்த கூட்டாட்சி முறையை வந்துட்டு ஊக்குவிக்கிறது, இது வந்துட்டு ஒரு முக்கியமான சிறப்பம்சம்னு சொல்லலாம். ஸோ இந்த நிதி ஆயோக் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்படின்னா, இந்த நிதி ஆயோக் அமைப்போட தலைவர் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் இருப்பார். இப்போதைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு மிஸ்டர் நரேந்திர மோடி இருக்கிறதுனால அவர் தான் வந்துட்டு இந்த நிதி ஆயோக் அமைப்போட தலைவர் வந்துட்டு அவர். ஸோ இதில் யாரெல்லாம் வந்துட்டு உறுப்பினர்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று வந்துட்டு இந்த இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்தோட முதலமைச்சர்களும் வந்துட்டு இந்த நிதி ஆயோக் அமைப்பில் வந்துட்டு மெம்பராக வந்து இருப்பாங்க. அடுத்து ரெண்டாவது வந்துட்டு இந்தியாவில் இருக்க யூனியன் பிரதேசத்தோட ஆளுநர்கள் வந்துட்டு இந்த நிதி ஆயோக் அமைப்பில் வந்துட்டு மெம்பர்ஸாக இருப்பாங்க. அடுத்து மூணாவது வந்துட்டு சென்ட்ரல் மினிஸ்டர், மத்திய அமைச்சர்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த நிதி ஆயோக் அமைப்பில் வந்துட்டு மெம்பர்ஸாக வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களோட பொறுப்புகள், இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, மொத்தம் முக்கியமாக 5 முக்கியமான வேலைகள் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஒன்று வந்துட்டு நாட்டோட பொருளாதாரத்தை வந்து வளர்ச்சி அடைகிறது. ஸோ பொருளாதார வளர்ச்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ நாட்டில் பொருளாதார வளர்ச்சி இம்ப்ரூவ் பண்ணுறது இவங்களோட மெயின் வேலை. அதாவது உள்நாட்டு உற்பத்தி அதிகப்படுத்துறது, எக்ஸ்போர்ட்டை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறது, இம்போர்ட்டை குறைக்கிறது, அந்நிய செலவாணியெல்லாம் குறைக்கிறது. ஸோ இது மாதிரியான வேலையெல்லாம் வந்துட்டு இவங்க வந்துட்டு ரொம்ப ஈடுபாடோட செய்வாங்க. ஸோ இது வந்துட்டு அவங்களோட பொறுப்பு. அடுத்து ரெண்டாவது முக்கியமான வேலை வந்துட்டு வேலை வாய்ப்பு. ஸோ இந்தியாவில் வந்துட்டு வேலை வாய்ப்பை வந்துட்டு அதிகப்படுத்துறது இவங்களோட முக்கியமான வந்துட்டு வேலை பொறுப்பு. ஸோ உள்நாட்டில் வந்துட்டு நிறைய கம்பெனிகள்லாம் புதுசாக ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இளைஞர்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து வேலை வாய்ப்பு வந்துட்டு கண்டிப்பாக வந்து கிடைக்கும், எந்த ஒரு தடங்களும் இல்லாமல். ஸோ வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துறது இவங்களோட முக்கியமான வேலை. அடுத்து மூணாவது வந்துட்டு கல்வி, எஜுகேஷன். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு நிரந்தரமான ஒரு ஸ்டாண்டர்டான கல்வியை கொடுக்குறது தான் எல்லாருடைய வந்துட்டு இவங்களோட இந்த மெம்பர்ஸ் எல்லாருடைய முக்கியமான வேலை. ஸோ வேலைவாய்ப்பு வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு கொடுக்குறதுனால என்னாகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக வேலைவாய்ப்பு வந்துட்டு அதிகமாகும், பொருளாதாரம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து நாலாவது வந்துட்டு சுகாதாரம். ஸோ சுகாதாரம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நிறைய வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு இவங்க வந்துட்டு பண்ணுவாங்க. அடுத்து அஞ்சாவது வந்துட்டு தொழில்நுட்ப மேம்பாடு. ஸோ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வேணும். ஏன் அப்படின்னா, ஸோ அதில் டெக்னாலஜியில் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆனால் மட்டும் தான் நம்ம இப்போதைக்கு இருக்கிற எக்கனாமிக் சுச்சுவேஷனில் வந்துட்டு இந்த ஒரு காம்படிஷன் வேர்ல்டில் வந்து கண்டிப்பாக நம்மளால் வந்துட்டு ஸ்டேபிளாக இருந்து நிற்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து ஸ்டேபிளாக இருந்து நிற்க முடியாது. ஸோ எக்கனாமிக்கு இந்த டெக்னாலஜி க்ரோத் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பொருளாதாரமும் வந்து கண்டிப்பாக வந்து முன்னேறிடும். 2026 இன்றைக்கி நடந்த இந்த நிதி ஆயோக் கூட்டம் வந்து ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வச்சுருக்க தலைப்பே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, விக்சித் பாரத் 2047 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2047 இந்தியா எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதில் 2 முக்கியமான விஷயம் வந்து சொல்கிறாங்க. ஒன்று வந்துட்டு
2047 இந்தியா வந்துட்டு கம்ப்ளீட்டாக டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கும், அதாவது வளர்ந்த நாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. இன்னொன்று வந்துட்டு 2047 இந்தியா வந்துட்டு பொருளாதாரத்தில் ரொம்ப முன்னணி நாடாக இருக்கணும், உலகத்திலே ரொம்ப முன்னணி நாடாக வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. ஸோ இந்த 2 விஷயத்தை அவங்க வந்து ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு வறுமை ஒழிப்பு. ஸோ வறுமை ஒழிப்பு வந்துட்டு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல வராங்க. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு வேலைவாய்ப்பு அதிகரிப்பு, எம்ப்ளாய்மெண்ட் வந்துட்டு அதிகப்படுத்த போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது அந்நிய முதலீடுகள்லாம் அதிகமாக வந்து இந்தியாவுக்குள்ளே வர்றப்போ நிறைய என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய கம்பெனிஸ்லாம் புதுசாக வருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வேலைவாய்ப்பு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அதிகமாகும். ஸோ இளைஞர்கள் வந்து ஈஸியாக வந்துட்டு வேலைவாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஸோ இதன் மூலம் வந்துட்டு வேலைவாய்ப்பு வந்துட்டு அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்ல வராங்க. மூணாவது விஷயம் வந்துட்டு திறன் மேம்பாடு, ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இந்தியாவில் இருக்கிற மேன் பவர், அதாவது மக்கள்கிட்ட இருக்கிற அந்த ஸ்கில்ஸ், அவங்களோட திறனை வந்துட்டு அதிகப்படுத்துறது மூலம் ஈஸியாக வந்துட்டு பொருளாதாரத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ திறன் மேம்பாட்டில் வந்துட்டு அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னு சொல்ல வராங்க. நாலாவது விஷயம் வந்துட்டு தொழில்துறை வளர்ச்சி, இண்டஸ்ட்ரி இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இண்டஸ்ட்ரி இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக வந்து பொருளாதாரத்தை வந்துட்டு அதிகப்படுத்த முடியும். ஏன்னா எக்ஸ்போர்ட் வந்துட்டு கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும், இம்போர்ட்டை குறைக்க முடியும். ஸோ அதன் மூலம் ஈஸியாக வந்து எக்கனாமி வந்துட்டு க்ரோ ஆயிரும். அடுத்து அஞ்சாவது வந்து டிஜிட்டல் இந்தியா. ஸோ டிஜிட்டல் இந்தியா ப்ராசஸ் வந்துட்டு ஆல்ரெடி இந்தியாவில் வந்துட்டு நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதை இன்னுமே வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. ஸோ இந்த 5 விஷயத்தை வந்துட்டு அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்துட்டு இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நிதி ஆயோக் கூட்டம் மூலம் இந்த எடுத்திருக்க இந்த திட்டத்தின் மூலமாக மாநிலங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கண்டிப்பாக எல்லா நன்மைகளையும் வந்துட்டு வந்து சேரும் இந்த நிதி ஆயோக் திட்டம் மூலமாக. இதில் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு 3 முக்கியமான ஒரு நன்மைகள் வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. ஒன்று வந்துட்டு தொழிற்சாலை முதலீடுகள், அதாவது இண்டஸ்ட்ரி வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. வெளிநாட்டு முதலீடுகள்லாம் நிறையா வரதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு ஏற்றுமதி வளர்ச்சி, அதாவது எக்ஸ்போர்ட் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இருக்குது. ஆக்சுவலி முதலீடு வந்துட்டு, அதாவது தொழிற்சாலை வளர்ச்சி அடையும் போது கண்டிப்பாக வந்துட்டு ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ப்ரொடக்ஷன் அதிகமாகிறப்போ கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸ்போர்ட்டும் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு நடக்கும். ஸோ அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தா அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சென்டர்ஸ் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு, அது முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்துட்டு அமைதிக்கான வாய்ப்பு வந்துட்டு நிறையவே இருக்குது. ஸோ இந்த 3 முக்கியமான நன்மைகள் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்குது. அடுத்து கர்நாடகா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கர்நாடகாவில் வந்துட்டு ஸ்டார்ட் அப் வளர்ச்சி, ஸ்டார்ட் அப் கம்பெனி புதுசாக ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா கம்பெனி, அதெல்லாம் வந்துட்டு நிறைய வரதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் தொழில்நுட்ப முதலீடுகள், டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. ஸோ கர்நாடகா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெங்களூரு வந்துட்டு சாஃப்ட்வேர் கம்பெனியோட ஹப்னு வந்து சொல்லுவாங்க. ஆல்ரெடி வந்துட்டு நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனி வந்துட்டு பெங்களூரில் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த கம்பெனிலாம் பூம் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு நிறைய வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நன்மையெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து கர்நாடக மாநிலத்தில் வந்து கிடைக்கும். அடுத்து மகாராஷ்டிரான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மகாராஷ்டிராவில் வந்துட்டு தொழில்துறை முதலீடு வந்துட்டு அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு வந்துட்டு நிறையவே இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு தொழில்துறை வந்து கண்டிப்பாக வந்துட்டு இண்டஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக வந்துட்டு க்ரோ ஆகும். ரெண்டாவது வந்துட்டு துறைமுக வளர்ச்சி, ஹார்பர் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு நிறையவே இருக்குது. அடுத்து குஜராத் மாநிலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி வந்துட்டு அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு நிறையவே இருக்குது. ஸோ இந்த துறையெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பெனிஃபிட் வரும். ஸோ இந்த நிதி ஆயோக் திட்டம் மூலமாக. ஸோ இது மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்துட்டு இந்த திட்டம் மூலமாக கண்டிப்பாக வந்துட்டு வரும். ஸோ இந்த நிதி ஆயோக் கூட்டம் மூலமாக வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி அவங்க இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க, அதுக்காக என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புதிய வேலை வாய்ப்புகளை வந்துட்டு உருவாக்குறதுக்காக ஒரு சில ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு ஒரு சில திட்டங்களை வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு உற்பத்தி துறை, அதாவது ப்ரொடக்ஷனை வந்துட்டு உள்நாட்டு உற்பத்தியை வந்துட்டு அதிகப்படுத்தல ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக அல்டிமேட்டாக இம்ப்ரூவ் ஆகும். இன்னொன்று வந்துட்டு ஈவி தொழில், அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தொழில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பூம் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கும் நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மூணாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செக்டாரை வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண போகிறோம், க்ரோ பண்ண போகிறோம், அதுக்காக நான் நிறைய சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நாலாவது வந்து செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷன். செமிகண்டக்டர் வந்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த ஈவி வெஹிக்கிள் மற்ற எல்லா செக்டாருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு யூஸ் ஆகுது. ஸோ அதை வந்துட்டு அந்த செமிகண்டக்டர் உற்பத்தியை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 விஷயத்தை வந்து அவங்க வந்து ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இதில் யங்ஸ்டர்ஸ்க்காக என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, ஸ்கில் இண்டியா அப்படின்னா இளைஞர்களோட திறனை வந்துட்டு மேம்படுத்துறதுக்காக ஒரு சில திட்டங்கள் நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று வந்துட்டு டிஜிட்டல் இண்டியா. ஸோ இந்தியாவில் வந்துட்டு எல்லா சர்வீஸையும் டிஜிட்டல் மயமாக்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதன் மூலம் வந்துட்டு நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் நிறையா புதுசாக வர்றதுக்கும் அவங்க வந்து க்ரோ ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள்லாம் வந்துட்டு நிறையவே இருக்குது. அடுத்து மூணாவது வந்து ஸ்டார்ட் அப் இண்டியா.
அதாவது புதுசாக தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள், அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளில் வந்துட்டு நாங்கள் வந்து ஊக்குவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 விஷயத்த வந்துட்டு இளைஞர்களுக்காக அவங்க வந்து கொண்டு வந்திருக்க திட்டங்களாக வந்து பார்க்க முடியுது. ஸோ இதன் மூலம் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து இந்தியாவில் வந்து உருவாகும். வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து விவசாயம் அண்டு கிராமப்புற வளர்ச்சிக்காக அவங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விவசாயிகள் அப்படின்னு பார்க்கும்போது விவசாயிகளுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபார்மிங் அதெல்லாம் வரும்போது என்னங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்துட்டு அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி ஈல்டு வந்துட்டு கண்டிப்பாக அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு நிறையவே இருக்குது. அவங்களோட செலவினத்தை வந்துட்டு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா விவசாயம்னு எடுத்துக்கிட்டா அப்படின்னா அவங்க வந்துட்டு முதலீடு வந்துட்டு நிறைய வந்து போட்டிருப்பாங்க. ஸோ முதலீடு அதிகமாக இருக்கும், அதே நேரத்தில் ஈல்டு வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபார்மிங் அப்படிலாம் வரும்போது என்னாகும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அவங்களோட செலவு வந்துட்டு குறையும், வருமானம் வந்து அதிகமாகும். ஆல்ரெடி வந்துட்டு ஹைட்ரோபோனிக் அப்படிங்கிற சிஸ்டம்லாம் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு விவசாயத்தில் வந்துட்டு ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்லாம் க்ரோ ஆகிறப்போ கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ப்ரொடக்டிவிட்டி வந்து கண்டிப்பாக வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து வந்துட்டு ட்ரோன் அக்ரிகல்ச்சர். ஸோ ட்ரோன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இது வந்துட்டு இண்டஸ்ட்ரி 4.0 அந்த மாதிரியான செக்டாரில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து இருக்கும். இப்போ ஆல்ரெடி நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரி 4.0 தான் வந்துட்டு இருக்கிறோம். ஸோ இண்டஸ்ட்ரி 4.0 இந்த ட்ரோன் இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் ஆல்ரெடி வந்துட்டு இருக்குது. ஸோ ட்ரோன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஆக்சுவலி ட்ரோன்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்யூப்மெண்ட் வந்துட்டு ஆல்ரெடி இப்போயுமே வந்துட்டு அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ட்ரோன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மருந்துகள்லாம் வந்து தெளிக்கிறதுக்காக அந்த ட்ரோன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரோன்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வேஸ்டேஜ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு குறையும். ஸோ அப்படிங்கிறப்ப எல்லா அந்த ஒரு நிலத்தில் வந்துட்டு இந்த மருந்தை தெளிக்கிறாங்க அப்படின்னா ஈவனாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தெளிச்சிட்டு வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜஸ்லாம் வந்துட்டு இந்த ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கிடைக்குது. அடுத்து 3வது என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட், தண்ணீர் மேலாண்மை. அதாவது ஒரு நிலத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ அதிகமாகவும் கொடுக்கூடாது, கம்மியாக கொடுக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மேனேஜ்மெண்ட்லாம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச்சில் வந்து நான் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. இதன் மூலம் வந்துட்டு வாட்டர் வேஸ்டேஜ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு குறையும். எல்லா நிலத்துக்கும் தேவையான தண்ணி வந்துட்டு ஈக்குவலாக எல்லாருக்கும் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு விவசாயிகளோட நலனுக்காக, விவசாயத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்ல வராங்க. அடுத்து கிராமப்புற வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிராமப்புறத்தில் வந்துட்டு சாலை வசதிகள்லாம் வந்துட்டு நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கிராமத்துலலாம் ஒவ்வொரு குட்டி குட்டி தெருவுலாம் இருக்கும். ஸோ அந்த குட்டி குட்டி தெருவு எல்லாத்துலேயுமே வந்துட்டு சாலை வசதிகளை வந்துட்டு நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று வந்துட்டு இணைய வசதி, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்துட்டு கிராமத்துலேயும் வந்துட்டு நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு மருத்துவ சேவைகள், அதாவது மெடிக்கல் ஃபெசிலிட்டி, ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு கிராமம் எடுத்துக்கிட்டால் எல்லா கிராமத்துக்கும் வந்துட்டு இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி, ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி வந்து இருக்கிறத வந்துட்டு என்ஷூர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ கிராமப்புற வளர்ச்சிக்காக இந்த 3 விஷயங்களை வந்துட்டு அவங்க ஃபோக்கஸ் பண்ண போகிறதா இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவோட எதிர்கால திட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, அதாவது நான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் 2047 இந்தியா வந்துட்டு டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கணும். ஸோ அதான் நம்மளோட வந்துட்டு விசன். ஸோ அதை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 4 முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஒன்று வந்துட்டு உலகத்திலேயே டாப் 3 பொருளாதார நாட்டில் இந்தியா வந்துட்டு ஒன்றா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கொண்டு வரணும். இன்னொன்று வந்துட்டு 2வது விஷயம் வந்துட்டு வேலைவாய்ப்பை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும், அதிக வேலைவாய்ப்பு. ஸோ வேலைவாய்ப்பை நம்ம இம்ப்ரூவ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எக்கனாமி வந்துட்டு க்ரோ ஆகும். ஸோ 3வது விஷயம் வந்துட்டு மேம்பட்ட உட்கட்டமைப்பு, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை வந்து கண்டிப்பாக வந்துட்டு நம்ம பண்ணியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு எக்கனாமி வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம க்ரோத் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு உட்கட்டமைப்பை வந்துட்டு கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் பண்ணி. ஸோ இது 3வது விஷயம். 4வது வந்துட்டு உயர்தர கல்வி, ஹை லெவல் டெக்னாலஜிக்கல் ஒரு எஜுகேஷனை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம இந்தியன் மக்களுக்காக வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். ஸோ எஜுகேஷன் நல்ல ஒரு கல்வியை நம்ம எல்லாருக்கும் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த கல்வியை பெறுறவங்க கண்டிப்பாக வந்து இந்தியா வந்துட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் தீர்வாங்க. ஸோ அந்த 4 விஷயங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த நிதி ஆயோக் கூட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு கிடையாது. இதில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக வந்துட்டு மாற்றி அமைத்துக்கிற வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ இதில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வேலைவாய்ப்பை வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்கும், நம்மளோட குழந்தைகளோட கல்வியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், நம்மளோட மாநிலத்தோட வளர்ச்சி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நேரடியாக வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பாதிப்பு வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப வந்துட்டு இந்த விக்சித் பாரத் 2047 இந்த இலக்கை வந்து நம்ம அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒன்றா கை கொடுத்து வந்துட்டு செயல்பட்டால் மட்டும்தான் கண்டிப்பாக இந்த விக்சித் பாரத் 2047 அப்படிங்கிற ஒரு இலக்கை வந்து கண்டிப்பாக வந்துட்டு அடைய முடியும்.
ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். பை பாய்.